கோவா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து ஒன் ஆஃப் த மெயின் நாமினியா வந்து மூவி செலக்ட் ஆயிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஹீரோ நடிச்ச படங்கள் வந்து இந்தியன் பனோரமா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நிறைய வந்திருக்கு. போன வருஷம் கூட ஸ்பெஷல் பிரசன்டேஷன்ல என்னுடைய படம் வந்து ஆசான் ஒரு ஆந்தாலஜி ஒன்று வந்தது. அஸ் எ டைரக்டரா ஃபர்ஸ்ட் டைம், சினிமாவுக்கு வந்து 27 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அஸ் எ டைரக்டரா என்னுடைய படம் வந்து அஃபீஷியல் செலெக்ஷன், அதாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இந்தியன் பனோரமா கோவால் நடக்கிற அதில் வந்து அதிகாரப்பூர்வமான தேர்வு அப்படின்ற அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 3 திரைப்படங்கள் தேர்வாச்சு. 2 முழுநீள திரைப்படம், அமரன் படம் செலக்ட் ஆச்சு. அப்புறம் அப்புக்குட்டி நடிச்சது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அது செலக்ட் ஆச்சு. ஷார்ட் ஃபிலிம்ல என்னோடது. ஷார்ட் ஃபிலிம் வந்து 2-3 கூட செலக்ட் ஆகும். இந்த தடவை தமிழ்நாட்டிலேருந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான் அஃபீஷியல் செலெக்ஷன் ஆச்சு. சூப்பர். இந்தியாவிலேருந்து மொத்தமாகவே 48 படங்கள் தான் அஃபீஷியல் செலெக்ஷன். இப்போ கோவால் நடந்த ஃபெஸ்டிவல், ரஜினி சார் விருது வாங்கினாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியில் 20 to 28 வரைக்கும் நடந்தது இல்லையா, அதில் வந்து சர்வதேச பார்வையாளர்கள் அந்த படத்துக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. நல்ல ஒரு பெரிய அந்த படத்துக்கான மரியாதை இருந்தது.